friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, அப்புறமா ஊத்தாப்பம் எல்லாத்தோடையும் அட்டகாசமான சைடு டிஷ். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். இது பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ்னா 4 தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து இத வேக வச்சிடலாம் நம்ம. அதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 4 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்ல, 4 போதும். கூடவே 6 பல் போல பூண்டு, நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி. இது வந்து கொஞ்சம் நீளமான பெரிய சைஸ் மிளகாங்கிறதுனால நான் வந்து 2 மட்டும் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 மிளகாய், கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளியோட ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அப்படி இல்லைனா கடைசியாக நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் திக்காக வரும் சட்னி. இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஜூஸ் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொத்து மல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உடஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சில நேரம் நம்ம பயன்படுத்துகிற தக்காளி வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா சட்னி வந்து புளிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லை வந்து சர்க்கரை கூட சேர்த்து நம்ம கலந்துட்டோன்னா புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆயிரும். சடா, ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி ஆவி பறக்க இட்லி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இட்லியை பிச்சு சட்னியில் டிப் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.